நட்புக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக வேண்டி வேற ஊருக்கு போகிறீங்க. ஒரு வானவரை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறோம். அவர் செல்லும் வழியில் ஒரு வானவரை அனுப்புகின்றான். வானவர் அந்த சகோதரர் இடத்துல கேட்குறாரு, எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். சொல்லும் பொழுது அந்த வானவர் கேட்குறாரு, அவங்களுக்கு ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கா, ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா, அவரு அதை வாங்க நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வானவர் கேட்குறாரு. இல்லை, யாருக்காக போகிறாராம்? ஆண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் போகிறேங்க அப்படின்னு சொன்னது உடனே அந்த வானவர் சொல்லுவார், எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நேசித்தீர்களோ அந்த அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த நட்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் இந்த நட்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து